வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி சென்னையில் நடந்த கைட் ஷோக்கு யதார்த்தமாக அந்த பக்கம் போகும்போது போனோம். ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து திருவிடந்தை பீச்சில் ஈசிஆரில் நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் அவரே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என்னை பார்த்து அவரே பண்ணிகிட்ருக்காரு. கமெண்ட் பண்ணணுமா கீழே, அதுதான் சொல்லிகிட்ருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரேபியன் டென்ட் போட்டிருந்தாங்க. அது வந்து லுக்கே வேறு லெவலில் காமிச்சிச்சு. இது வந்து அடல்ட்டுக்கு வந்து 200 ருபீஸு, சில்ட்ரனுக்கு வந்து அப் டு 12 ஏஜ் வரைக்கும் கிடையாது. இது வந்து ஒரு நம்மளுக்கு இந்த டேக் மாதிரி கொடுத்துட்றாங்க. கையில் அந்த கட்டியாச்சு, நம்ம உள்ளே போல் ரெடி ஆயாச்சு. 2 பசங்களுக்கும் இது டிக்கெட் கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பேரிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அக்ஷயகல்பாவில் வந்து கீ அப்புறம் எல்லாமே அதோட ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. முதல்ல என்ட்ரு ஆனோன்னா பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. சின்ன சின்ன ஸ்டால்ஸு. அதில் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நிறைய ஜாமான்களும் வைத்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஃபர்னிச்சர்ஸு, அதுக்கப்புறம் நட்ஸு, ஈரானோட தேன், அப்புறம் ஆர்கானிக்ஸு, நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஒரு யூஷுவலான எக்ஸிபிஷனில் என்னென்ன வைப்பாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹைடெக்காக எல்லாமே வச்சுருந்தாங்க. குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை கிரேப்ஸு, இது குட்டி குட்டி சாமி சிலைகள், ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் வந்து சாண்டில்ஸு, ட்ரெஸ்லாம் பாருங்கள் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. மசாஜ் சேரு, நல்லா நாங்கள் போகும்போதே நல்ல கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் சாட்டர்டே போயிருந்தோம். இது வந்து 14, 15, 16, 17 4 நாள் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கைட் ஃபெஸ்டிவலு. அதே மாதிரி எல்லாமே சாம்பிளுக்கும் சாப்பிடவும் கொடுத்தாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி அல்வா, அதுக்கப்புறம் சிப்ஸ், இங்கே பாருங்கள் கூடை, அழகான ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸிபிஷனாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு சிலது நம்ம வந்து பிளான் பண்ணி போவோம், நல்லாவே இருக்காது. இது வந்து யதார்த்தமாக போனது. ஸோ ஆனால் அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. மக்கள் வந்து டைம் ஆக ஆள் வந்துகிட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள் வுட்டு எவ்வளோ அழகாக எல்லாமே அந்த கார் பண்ணி செமையாக வச்சுருந்தாங்க. அவங்கவுங்க கார்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் நம்ம அவங்க கடையில் போய் பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ராகியோட அவல் மாதிரி நல்லா பொரித்து வச்சுருந்தாங்க. அதில் ஸ்வீட் காரம் எல்லாம் சேர்த்து. நூடுல்ஸு வந்து சாமை, திணை, வரகு அதில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மக்கானா வந்து சீஸ் ஃப்ளேவர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு 2 பாக்ஸ் வச்சுருந்தோம். இவங்களும் இந்த மாதிரி சாம்பிள்ஸ்லாம் கொடுத்தாங்க. கவுனி அரிசி, அதுக்கப்புறம் ராகி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு ஒரு 2 ரவுண்டு ஸ்டால் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேம்ஸ்லாம் இருந்துச்சு, அதுவும் பார்க்கலாம். அப்படியே வெளியே வந்தோம்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எக்ஸிபிஷன்னாலே டெல்லி அப்பளம் எல்லாம் இல்லையா, பஜ்ஜி, டெல்லி அப்பளம், அப்புறம் பாப்கார்ன்லாம் அங்கங்கே 100 ருபீஸ் அப்படின்னு வச்சு விற்றுட்ருந்தாங்க. வாங்க நம்ம கைட்ட தூரத்துலேருந்து பார்த்தோம். கிட்ட போக நம்ம இன்னும் கிட்ட போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். நாங்களும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து பார்த்தா ஓகே, இதுக்கு எதுக்கு செலவு பண்ணிட்டு உள்ளே போகணும்னு நினச்சோம். ஆனால் உள்ளே போய் கிட்ட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கைட்டு வந்து யாரும் சும்மாலாம் கைட்டு விடலை. அதுக்குன்னு ஒரு சில ட்ரெயினர்ஸு அவங்கெல்லாம் வந்து வேறு ஊர்லேருந்து ஃபாரின்லேருந்து வந்து அவங்கள மாதிரி தான் அவங்க தான் விட்டுட்ருந்தாங்க. தான் பாருங்கள், அவங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு விட்டுட்ருந்தாங்க. கிட்ட அந்த கைட்ஸ் வந்து பலூன்ஸ் மாதிரி பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. உள்ளேயே நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க விளையாடுறதுக்கு. இந்த மாதிரி கேமல் ரைடு எல்லாத்துக்குமே தனித்தனி பேமெண்ட்டு. உள்ள வெறும் என்ட்ரி மட்டும் நம்மளுக்கு 200 வாங்குறாங்க. மற்ற எல்லாத்துக்குமே பேமெண்ட்டுமே தனித்தனியாக தான் பண்ணணும். அதே மாதிரி பிராண்டடான நம்ம கேஎஃப்சி, அதுக்கப்புறம் பீஸா ஹட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறையவே வச்சுருந்தாங்க. ஸ்டால்ஸும் வெளியே சாப்பிட்றதுக்கு. அப்படியே நம்ம பீச்சில் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கைட்ஸு கிட்ட வரும்போது அதில் போய் விளையாடுறது, அது திருப்பி மேலே பறக்கும்போது அந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணாங்க. இங்கே 2 லிசர்டு பல்லி மாதிரி இருந்துச்சு. அது என்னமோ நிஜமாலே நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் பண்ணாங்க. ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இனிமேல் சென்னையில் இந்த கைட் ஃபெஸ்டிவல் நடந்தால் கூட்டிகிட்டு போங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் எப்போ பாரு நம்ம பீச்சுக்கு போயிட்டு வருவோம், இல்லை ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னா இது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவங்களாக குழந்தைங்களுக்கு இருந்துச்சு. இங்கே சின்ன பசங்க கூட அந்த ட்ரெயினர்ஸ் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அந்த கைட்டுக்கிட்ட போகும்போது ரொம்ப அந்த நூல் வந்து கொஞ்சம் பத்திரமா கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக குழந்தைங்கள வச்சு நீங்கள் பார்த்துக்கணும்.
ஆஸ் யூஷுவல் எக்ஸிபிஷன்னா என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு பார்பிக்யூ சிக்கன் வாங்கி ட்ரை பண்ணாங்க குழந்தைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7:00 பார்த்திங்கன்னா எல்இடி லைட்லாம் போட்டாங்க. அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிராக்கர் ஷோ நடந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி நைட்டு ஒரு 7:30க்கு எல்லாம் முடிச்சுட்டாங்க கம்ப்ளீட்டாக. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. டாட்டா பை.